இயேசுவின் அன்பு சகோதரமே, ஜூலை மாதம் 20ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித வில்ஜிபோத்திஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த வில்ஜிபோத்திஸ்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? பாருங்கள், பார்ப்போம். இவர் போர்ச்சுகல் நாட்டை ஆண்டு வந்த மன்னருடைய மகள். சிறு வயதிலேயே கடவுள் மீது மிகுந்த பற்று கொண்டு வாழ்ந்து வந்த இவருடைய தந்தை சிசிலி நாட்டு மன்னருக்கு மணமுடித்து கொடுக்க நினைத்தார். இதை அறிந்த வில்ஜிபோத்திஸ் தன் தந்தையிடம் தான் ஏற்கனவே தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டதாக சொல்ல, இவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார். இதனால் இவர் கடவுளிடம் திருமணத்திலிருந்து தன்னை எப்படியாவது காத்தருளுமாறு வேண்ட இவருக்கு மீசையும் தாடியும் வளரத் தொடங்கின. இந்நிலையில் இவரை மணமுடிப்பதற்காக வந்த சிசிலி மன்னன் இவர் தாடியோடும் மீசையோடும் இருப்பதை பார்த்துவிட்டு வந்த வழியில் திரும்பி சென்று விட்டான். இதனால் சீற்றம் கொண்ட இவரது தந்தை இவரை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார். இவ்வாறு கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து சிலுவையில் அறையுண்டு மறைசாட்சியாக மரித்த இவரை கொண்டாடும் நாம், இவரை போல் நாமும் கடவுளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் இன்றும் நம்மோடு.